Hi viewers, welcome to Pattarai. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Rajarata University மற்றும் University of Vavuniya ஆகிய இரண்டு யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதாவது ICT கோர்ஸுக்குரிய Aptitude எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கட்டாயமாக 4 விடயங்கள் தேவைப்படும். முதலாவது உங்களுடைய NIC, இரண்டாவது உங்களுடைய OL ரிசல்ட் ஷீட், மூணாவது நீங்கள் 1000 ரூபாய் பணத்தை அவங்களோட வங்கி கணத்தில் செலுத்தினத்துக்குரிய ரிசிப்ட், நாலாவதாக உங்களுடைய AL ரிசல்ட் ஷீட்டை கேட்டிருந்தாங்க. தற்போது இருக்கிற கொரோனா சிச்சுவேஷனில் உங்களுடைய AL ரிசல்ட் ஷீட் பெற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது இல்லாமலும் நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் JPG ஃபார்மேட்டில், அதாவது ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும். அதுவும் அந்த ஒவ்வொரு இமேஜில் சைஸும் 2 MBயை விட குறைவாக இருக்கிறன்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஃபார்ம் எப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுங்கிறத அவங்க தொடர்ச்சியாக பார்ப்போம். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதில் OL ரிசல்ட் ஷீட் என்கிட்ட இருக்கிறதால அதையும் நான் ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல்லா ஃபைலோட சைஸையும் 2 MB உள்ளே வச்சுக்கிறது நல்லம். அவங்க மேக்ஸிமம் 4 MB வரைக்கும் லிமிட் வந்திருந்தாலும் 2 MB வச்சுக்கிறது நல்லம்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஃபைல் சைஸ் கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்லைனில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய JPG ஃபைலோட குவாலிட்டியை சுருக்கி கொள்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ பிடித்தோ அல்லது ஸ்கேன் பண்ணியோ எடுத்த NICயோட முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஒரே பக்கத்தில் வர மாதிரி செட் பண்ணி கொள்ளணும். இதுக்கு நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த 2 ஃபைலையும் முதலாவது இம்போர்ட் பண்ணி கொள்ளுங்கள். இம்போர்ட் பண்ண 2 ஃபைலையும் ரீசைஸ் பண்ணி, அதாவது அளவை குறைச்சி பக்கத்தில் வர மாதிரி செட் பண்ணி கொள்ளுங்கள். இதுக்கு நீங்கள் 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணி ரெப் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் ஸ்கேரை கொடுத்து பக்கத்தில் செட் பண்ணி கொள்ளலாம். அப்படி செலக்ட் பண்ண 2 ஃபைல்களையும் பிறகு குரூப் செய்து கொள்ளுங்கள். இப்போ அந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சேவ் அஸ் எ பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் உங்களுடைய ஃபைல் நேமை கொடுத்துட்டு JPG கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளலாம். அதிகமான சமயங்களில் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு வர ரிசிப்ட் PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கிறத JPGயாக மாற்றுறதுக்கு சிம்பிளாக கூகுளுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய PDF ஃபைலை அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய JPG ஃபைலை அது மாற்றி தரும். அந்த ஃபைலை நீங்கள் அதை டிரெக்டாக காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேயில் காட்டுற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வெப்சைட் லோட் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் டு அப்ளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயர், இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்கள் லொகின் பண்ணியிருப்பீங்க. லொகின் பண்ண இடத்துல உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த வெரிஃபிகேஷன் லிங்கை ஆக்டிவ் பண்ணுங்கன்னு வந்திருக்கும். இந்த இமெயில் வருவதற்கு சற்று தாமதமாகலாம். இந்த அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு பிறகு தான் அந்த இமெயில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. ஸோ இமெயில் வரலன்னு சொல்லி பயப்பட வேணாம். சில சமயங்களில் அந்த இமெயில் வருவதற்கு ரொம்பவே தாமதமாகி அல்லது வராமலே போணுச்சு. இந்த விண்டோவில் இருக்கிற
கிளிக் ஹியர் டு ரிக்வெஸ்ட் another அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இமெயில் திரும்ப அனுப்பிக்கப்படும். இந்த இமெயிலில் நீங்கள் வெரிஃபை மை அக்கௌண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம், அல்லது அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ண மூலமாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ண பிறகு அப்ளிகேஷன்ஸுங்கிற பகுதிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸை கட்டிருப்பாங்க. இந்த இதை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது உங்களுடைய ஃபுல் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இனிஷியலோடைய உங்களுடைய லாஸ்ட் நேமையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அது பிறகு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இதில் பார்த்தோம்னா யூசர் நேம் ஆல்ரெடி உங்களுடைய இமெயிலில் செலக்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக உங்களுடைய டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸாங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜெண்டர் மேலோ ஃபீமேல் அல்லது கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்ததாக உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. மொபைல் நம்பரு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் தொலைபேசி இலக்கம் இருக்கும்னு சொன்னால், அதாவது நிலையான தொலைபேசி இலக்கம் இருக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் விட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய நிரந்தர அட்ரஸ், அதாவது உங்களுடைய என்ஐசியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தற்போது கண்டெக்ட் பண்ண அட்ரஸ், நீங்கள் என்ஐசியில் இருக்கிற அட்ரஸ் தவிர வேறு அட்ரஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு நீங்கள் 1000 rupees பே பண்ணதுக்குரிய பேங்க் ஸ்லிப்பை அப்லோட் பண்ணணும். இதுங்கிற சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணக்கூடாது, ஜேபிஜி ஃபைல் தான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய தேசிய அடையாள அட்டையையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஓஎல் ரிசல்ட் ஷீட் அல்லது ஏஎல் ரிசல்ட்ஸில் இருக்கிற பெயர் உங்களுடைய என்ஐசியில் இருக்கிற பெயர்லையோ அல்லது நீங்கள் இங்கே குறிப்பிட்ற பெயர்லையோ வித்தியாசங்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கான சத்திய கடதாசியையும் இந்த இடத்துல அங்கே அட்டாச் பண்ண வேண்டி வரும். உங்களுடைய ஓஎல் ரிசல்ட் ஷீட்டுடைய கணித பாடம் மற்றும் ஆங்கில பாடங்களில் உங்களுடைய ரிசல்ட்ஸை கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துக்கொண்டு அதற்குரிய ஆண்டுகளையும் கொடுத்துக்கொண்டீங்களா. ஓகே, அடுத்தது அதற்குரிய எவிடன்ஸை கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஓஎல் ரிசல்ட் ஷீட்டு உங்களுக்கு உங்களோட கைவசம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை ஃபோட்டோ பிடித்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் ஆப்ஷனலாக பிறகு அப்லோட் பண்ணுறதுக்குரிய வசதிகளையும் அங்கே வச்சுருக்காங்க. அதே போன்று உங்களுடைய ஏஎல் ரிசல்ட் ஷீட், இண்டெக்ஸ் நம்பர், ஜெட் ஸ்கோர், அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏஎல் ரிசல்ட் ஷீட் அநேகமாக உங்களோட கைவசம் இருக்காது, ஸோ அதையும் நீங்கள் ஆப்ஷனலாக பிறகு அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஐசிடி பாடநெறிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மெனுவில் இருக்கிற ஏதாவது ஒரு பாடத்தில் குறைந்தது சிசிடி பெற்றிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்த பாடத்தை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் சிசிடியை பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன், அதாவது யூஜிசிக்குரிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களாங்க ஆப்ஷனை கேட்டிருக்காங்க. அது கட்டாயம் எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் செஞ்சால் ஈஸியாக இருக்குங்கிறத ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஊருக்கு அமையுள்ள ஒரு நகரத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னு சொன்னால் பெண்டிங் அப்ரூவல் இப்படி ஒரு உங்களுடைய நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இதை எடிட் பண்ணிக்கொள்ளையும் முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான வேலை சந்தேகங்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கொள்ளுங்கள். இதே மாதிரியான பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக பெறுவது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.